மருந்து கேட்ட வீட்டையுங்க. டேய் ராமநாதா, டேய் வெள்ளுவாய், டேய் உன்னை விட ரொம்ப சின்சியராப்பா போல் இருக்கு. டேய் உனக்கு ஒண்ணு இங்க பெருசா அவார்டு தர போறோம் இல்ல, வெளியே வாடா. வாடா வெளியில. வெளியே வாடா. என்ன பொறுப்பா இருக்காயா? அட பாவி, எவ்வளவு பெரிய வாயி. டேய் டேய் சோம்பேறி, சார் சாரி சார், சார் மன்னிச்சுக்கோங்க சார், வண்டி ரெடி ஆகி போச்சு சார், நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் சார். நாங்க தான்டா. அட நீங்க தானா? நான் முதலாளி நினைச்சாடா பயந்துட்டேன். உங்க தொல்லை தாங்க முடியாம தானே இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏண்டா மச்சான், முதலாளி ஒரு நேரத்துல தூங்கலாமாடா? அது ஒண்ணும் இல்லடா மச்சான், நைட்டு ஒய்ஃப் கூட ஜாலியா ஒரு இதா இருந்தானா, அது 12 மணி ஆகி போச்சு, அதான் இங்க வந்து. அப்படி 12 மணி வரைக்கும் உனக்கு என்னடா பேச்சு? அவனுக்கு இன்னும் புது மாப்பிள்ளையிலே நினைப்படா. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் புது மாப்பிள்ள தான்டா. உன்ன மாதிரியா அவன் 2 குட்டியை பெத்து நீ 4 குட்டியை பெத்து அரை கிழவன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வீட்டுல வேற வேலையே இருக்காது. ஆனா நாங்க அப்படியா, இன்னும் குழந்தையே பெத்துக்கல, 2 பேருமே யூத்து. நான் விஜய், அவ ஷாலினி. என்னை தாளாட்ட வருவாளா ஓஹோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா. கையறா கபோதி. ஐயோ சார், முதலாளி என்ன மன்னிச்சுக்கங்க. உன் கச்சேரி 6 மணிக்கு மேல வச்சுக்கோ. இப்ப ஒழுங்கா வேலையை பார். சரிங்கய்யா, இவன் தான் பாட சொன்னான். வாங்குற சம்பளத்துக்கு மனச்சாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்கயா. யோ முதலாளியே பேச போறாரு, நீ என்ன சைடுல வந்து ஒத்துக்குற? போயா மாலு. ஏய் மாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணும் கத்தல, குக்கர் கத்திக்கிட்டு இருக்க, முதல்ல ஆஃப் பண்ணு போ. ஏன் அதை நீங்க ஆஃப் பண்ணா என்னவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். அடியே, பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சத்தம் போடி. ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு தனித்தனியா இருக்கானே. இப்படி சொல்லித்தான் எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நாங்க மட்டும் உங்க துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், நீங்க குளிக்கும் போது உங்க முதுகு தேய்ச்சி விடணும், தூங்கும் போது கை கால் அமுக்கி விடணும். நீங்க கொடுக்குற அரைக்குறை சம்பளத்துல கண்டவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு குடும்பத்தையும் நடத்தணும். ஆனா வீட்டு வேலை ஒண்ணு சொன்னா மட்டும் ஆம்பளை பொம்பளை பிரிச்சு பேசுவீங்க. இது என்ன நியாயம்? சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுற. இதோ பாரு மாலு, ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிறவன் அடுப்படியில உட்கார்ந்துகிட்டே எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்தணும். அதுதான் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம். இந்த மாதிரி ரொம்ப சட்டம் பேசுறீங்க, வீட்டுல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. இதுக்கு தான் படிச்சவர்களையே கட்டக்கூடாதுங்கிறது. என்னங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணும் இல்ல, வெளியே பிச்சைக்காரன் போயேண்டா. ஏய் மாலு மாலு, என்ன இப்படி சொல்லிட்டு வர்ற? 10 வட்டி இல்ல 100 வட்டிக்கு கூட உனக்கான கடன் வாங்கிட்டு வந்து புடவை வாங்கிட்டு வருவேன். அதை கட்டிக்கிட்டு புருஷனை சந்தோஷப்படுத்துறதா ஒரு பொண்டாட்டியோட டியூட்டி, தெரிஞ்சுக்க. 10 வட்டிக்கு கடன் வாங்கி புடவை வாங்கிட்டு வருவீங்க, அதை நான் கட்டிக்கணுமா? நாளைக்கு கடன்கார வாசல்ல வந்து காரி துப்புனா யாருக்கு அவமானம்? எனக்கு தானே. இப்ப நீ என்னன்ற? நீ முதல்ல இந்த புடவை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அந்த கடன் அடிச்சுட்டு வரீங்க. திருப்பி கொடுக்கறதா? ஏம்மா, அந்த கடையில எதையும் திருப்பி வாங்க மாட்டான். இத வாங்கிக்கலன்னா பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து வித்துட்டு வாங்க. பிளாட்ஃபாரத்துலயா? இதெல்லாம் பாதி விலை கூட போகாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. புடவையோட வந்தீங்க, வெளியில தள்ளி கதவை சாத்திடுவேன். என்ன ரவுடிசம் பண்றாளே? ஏ கபாலி, நீ எதுக்கு ஒரி பண்ணிக்காதடா. இப்ப என் பிசினஸ்க்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அதனால நீங்க 3 பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா கருப்பியா. என்னடா நமக்குள்ள வெண்டைக்கா தேங்க்ஸ். டேய், உங்க 3 பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன். 1 லட்சமா? சார் விளையாடாதீங்க சார், நிஜமா தான் சொல்றீங்களா? பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 ரூபீஸ். நீங்களா சாப்பிடுங்க. டேய், இந்த லண்டனுக்கு டிக்கெட் போட சொன்ன போட்டியா? இல்லைங்க சார். கபாலிக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போடு. ஓகே சார். கபாலி, ஒரு வாரம் லண்டன்ல என்னோட தங்க. சார் எங்களுக்கு டிக்கெட் போடுங்க சார். பிளேன்ல ஒரு வாரமா உட்கார்ந்து வரேன் சார். ஃப்ரெண்ட்ஸ்க்குடா 4 டிக்கெட் போட்டுருப்பா. சரிங்க சார். என்னடா அதெல்லாம்? நீ மனுஷன் இல்லடா, தெய்வம்டா. என்னைய போய் தெய்வம். என்னைக்கு என் ஃப்ரெண்ட் நம்மள பூரா பார்ட்னர் ஆக்கிட்டானோ, அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்கடா. தேங்க்யூ மச்சான். அடி 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 மச்சான். நாம அவரோட பார்ட்னர் ஆகி வசதி வாய்ப்பு எல்லாம் வந்த பிறகு இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுல இப்படி ஒரு நீச்சல் குளத்தை கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீச்சல் அடிக்கணும் மச்சான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வச்சோம்னா இதுக்கு இருக்க மரியாதையா போயிடும். அதுக்கெல்லாம் வேற பார்ட்டி இருக்கா, அதுகளோட வந்து குளிச்சாதான் இதுக்கு மரியாதையே மரியாதை. கரெக்ட் மச்சான்.
இங்கே 2 ஐட்டம். பாத்தியா பாத்தியா சைடுல நிப்பாட்டினானே. அதுக்கெல்லாம் எதுக்கு? எனி டைம் என்ஜாய் பண்றதுக்கு தான். கரெக்டா சொன்ன. பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பொண்டாட்டி பிள்ளையோட குளிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஏதோ குட்டிலேயே குளத்துல கொண்டு போய் தள்ளு. அது பாட்டுக்கு எருவு மாட்டோட எருவு மாடா குளிச்சுட்டு போறாங்க. அவளுக்கு ரேஞ்சுக்கு அவ்வளவுதான். இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும்ப்பா. மச்சான் போலீஸ்ல எதுக்குடா வராங்க? அதான் சொன்னால ஏதாச்சும் காசு கிட்டு புடிட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. ஏது நாம பணக்காரனாலும் இதே ப்ராப்ளம் தான் போல இருக்கு. அவன் பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளிச்சு தானே என்ன போலீஸ் ஒருத்தர் போது தெரியலையே. ஐயோ அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. தப்பு பண்ண சார். அடிக்காதீங்க சார். சொல்டா மரியாதை சொல்லு. என்னோட கஞ்சா அடிக்காதீங்க அல்ல 3 நிமிஷம் சார். யாரா என் பிசினஸ் பார்ட்னருக்கு டிரைவர் சினிமா போயிட்டா. ஏன்டா கத்துற? நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன்ல. நீ கன்ஃபியூஸா இருக்கியா? நானும் சோறாக்கறதுல கன்ஃபியூஸா இருக்கேன்டா. என்ன? அதாவது கொதிக்கிற தண்ணியில அரிசி போடுறதா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துறதா? சோறு வைக்கிறதா ஒரு மேட்டரே கிடையாது. அதை விடுறா. குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு. சாம்பார் தானே? ஆமாடா. என்ன குழப்பம்? என் பொண்டாட்டி டிகிரி படிச்சிருக்காளே ஒழிய அவளுக்கு கடுகட கூட மூளை கிடையாதுடா. இத்தனை பருப்பை வச்சுட்டு போறாளே வீட்டுல, இதுல எதை சாம்பார்ல போடுறதுன்னு டப்பாவில எழுதி வச்சு போயிருக்காளா? அது எப்படி எழுதும் பக்கி? சேர்ந்துருக்கிறது ஏன் பொண்டாட்டி கூட இல்ல. இப்ப நீ என்ன பண்ற? எல்லா பருப்புலையும் இவ்வளவு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு ஒரு கிண்டி கிண்டி விடு. வித்தியாசமா இருக்கும்ல. அருமையான ஐடியாடா. இதை தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம் வச்சு போடுங்க. மச்சான் எல்லா பருப்பையும் போட்டு கிண்டுனா அது பேர் குழம்பு இல்லடா மச்சான், கூட்டு. எதுவா இருந்தாடா எவகப்பா நம்மள. நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம். ரசம்? ஏய் ரசம் உன் இன்சார்ஜ் ஆச்சே, பண்ணிட்டியா? புளி எல்லாம் போட்டு கூட காய்ச்சிட்டேன். ஐயோ. ஆனா மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னால ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அதை போடலாமா வேண்டாமான்னு. மச்சான் நீ மிளகா பொடி போட்டு ஒரு ரசம் வை, மிளகா பொடி போடாம ஒரு ரசம் வை. நல்லா இருக்கதா நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம். நல்லா இல்லாத நாய்க்கு ஊத்துவோம். நாய்க்கும் பிடிக்கலன்னு வச்சுக்க நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுருவோம். ரெண்டு ஒண்ணு தானே. உன் மிரட்டல் விட்டுருக்கலாம் பயந்த ராமநாதன் செத்துட்டாண்டி. இப்ப நான் யாரு தெரியுமா? ரம்முநாதன். இந்த மப்பு முன்னாடி எந்த பப்பும் வேகாதேடி. அடியே நான் ஒண்ணு சொல்றேன். நாளையில இருந்து இந்த கவுனையெல்லாம் கழட்டி கடாசுறேன். குடும்ப பொண்ணா லட்சணமா ஒரு புடவைய உடுத்துறேன். குனிஞ்ச தலை நிமிராம இந்த வீட்டுக்குள்ள நடமாடுறேன். அது மட்டும் இல்லடி, இந்த புருஷனுக்கு எப்பப்பெல்லாம் மூடு வருதோ அப்பெல்லாம் ஓடி வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோன்னு பாடணும். இந்த மாதிரி என்ன சந்தோஷப்படுத்தாம ஏதாவது எடக்கு முடக்கு பண்ணுனேன்னு வையே, முடக்குவாதம் வர வைப்பேன். செவுள் ஆவுள் வாங்கும், பகுல் பிகில் ஊதுண்டி. எச்சரிக்கை. அடியே மாலு, இப்ப தெரியுதாடி? இன்னும் 1 hour தான் போலீஸ் வேன் வரும். உங்க அத்தனை பேரையும் குப்பையை அள்ள மாதிரி அள்ளி கொண்டு போய் 6 மாசம் உள்ளகல போறான். தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லியா? ஏய் என்னடி குரல் குடுக்குற? கிட்ட என்னடி உன் தலைமையில ஏறி உட்கார்ந்து சொல்லுவேன். அடியே அவளுகளோட சேர்ந்ததுக்காக நிச்சயம் நீ 6 மாசமாவது கம்பி எண்ணுவ. அந்த கேப்ல அதே வேலைக்காரிய கொண்டு வந்து வச்சு அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்து காமிப்பேன். அதுக்கு உங்க ஆத்தா வேற வைப்பண்டி. அப்படியா? ஆமாண்டி. என்னடி கீழே குனிற? இப்படி எல்லாம் கையில கால விழுந்து கெஞ்சினா அப்படி உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காதடி. அது நடக்காது. நீ கிளடி ஆகிற வரைக்கும் மலடிதான் மலடிதான் மலடிதாண்டி. ஐயோ ரத்தம். ஐயோ மண்ணை குழந்தை வேலைக்காரியோட